மண்டே மார்னிங் மால்க்கு போயிருந்தேன், இங்க பக்கத்துல. எப்ப மால்க்கு போனாலும், அங்க ஒரு புக் ஸ்டோர் ஒண்ணு உண்டு. நான் வழக்கமா போற ஒரு புக் ஸ்டோர். ஏதாவது புதுசா புக் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கிறது உண்டு. அப்படி இந்த வாட்டியும் போய் பார்த்தப்போ, லெட்டர்ஸ் ஃப்ரம் காசா அப்படின்ற ஒரு புக் என் கண்ல பட்டுச்சு. திருப்பி அந்த புக்க நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த புக்கினுடைய பேக் சைட்ல அந்த இன்ட்ரோடக்ஷன் உடைய ஒரு சில வரிகள நான் படிச்சேன். அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். "ஆஸ் த இயர் 2023 கேம் டூ an end and wistfulness filled the air with hopes for new tidings, the whole world was left startled by the unfolding of the largest humanitarian crisis of this century. While we lamented the visuals of unimaginable destruction, loss and insurmountable pain, there were people living that reality." அப்படின்னு சொல்லி காசாவினுடைய மக்கள், அவங்களுடைய வலிய நாங்க பதிய வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்த எழுதி வச்சிருந்தாங்க. இத படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு ஃபர்ஸ்ட்டு தோணுன தாட் என்ன அப்டின்னா, எனக்கு என்ன தோணுச்சு அப்டின்னு சொல்லி நான் ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தேன் எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல. பாலஸ்தீன வரலாற பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய கேலண்டர்ல அக்டோபர் 6 இருக்கும். அதுக்கப்புறம் நேரா அப்டியே அக்டோபர் 8க்கு தாவிருவாங்க. அக்டோபர் 7 அப்டின்ற ஒரு தேதியோ, அந்த நாள்ல என்ன நடந்துச்சு அப்டின்றத பத்தியோ பேச மாட்டாங்க. அங்க ஒரு பெரிய அழிவு நடந்துட்டு இருக்கு. மக்கள் பெரிய பிரச்சனைய ஃபேஸ் பண்றாங்க. ஆனா, அந்த பிரச்சனைக்கு யார் காரணம் அப்டின்றத பத்தியோ, அந்த பிரச்சனைக்கு முந்தின நாள் அக்டோபர் 8 அன்னைக்கு இவங்க என்ன பண்ணாங்க அப்டின்றத பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறம் இப்ப போயிட்டு இருக்கிற இந்த 1 1/2 வருஷம் வார். இந்த வார் பத்தி பேசுறப்போ, இதுல அக்ரஸர் யார்? இந்த பிரச்சனைய யாரு தூண்டி விட்டா அப்டின்றத பத்தியோ, முதல்ல இந்த வார யார் ஸ்டார்ட் பண்ணா? இது வார் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் டெரரிசம். ஓகே. இன்னசென்ட்ட போய் டைரக்ட்டா அட்டாக் பண்றதுக்கு பேர் வந்து வார் கிடையாது. வார் அப்டின்னா, அதற்குன்னு ஒரு சில ரூல்ஸ் உண்டு. அனவுன்ஸ் பண்ணிட்டு தான் வார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்க உங்க மேல அட்டாக் பண்ண வரோம் அப்டின்னு சொல்லி தான் வருவாங்க, வழக்கமா. இவங்க என்ன பண்றாங்க, அக்டோபர் 7ஆம் தேதி ஒரு சனிக்கிழமை, ஜூஸ பொறுத்தவரைக்கும் அது ஒரு சப்பாத். அவங்களுக்கு அது ஒரு ஓய்வு நாள். அவங்களுடைய மதத்தில அது ஒரு கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயத்த மட்டும் தான் அந்த நாள்ல பண்ணுவாங்க. அது ஒரு அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கிற ஒரு நாள். அந்த டைம்ல எந்த ஒரு அனவுன்ஸ்மென்ட்டும் பண்ணாம, கோல மாதிரி மார்னிங் 7 மணிக்கு தூங்கிட்டு இருந்த மக்கள் மேல அட்டாக் பண்ணி, அவங்கள கொன்னு, வீடு புகுந்து அவங்கள சுட்டு கொன்னு, அதில ஒரு 250 பேர் அவங்கள பிடிச்சுட்டு போய் வச்சு, இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் வரலாறு. இத விட்டுட்டு ஸ்ட்ரெய்ட்டா இங்கருந்து அங்க ஜம்ப் பண்ணியாச்சு. அப்போ ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கு. நீங்க அழிவ நீங்க ஃபேஸ் பண்றீங்க. உங்க மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, ஏன் பாதிக்கப்படுறாங்க? என் மக்கள இவங்க கொல்றாங்க. அவங்க போட்டிருக்காங்க 2023 நல்ல செய்திகளுக்காக நாங்க ஒரு நம்பிக்கையோட நாங்க காத்திருந்தோம். ஆனா, எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் அழிவு தான் அப்படின்னு சொல்லி அந்த புக்ல போட்டிருக்காங்க. ஆனா, அழிவுக்கு யார் காரணம்? அந்த யார் காரணம் அப்படின்ற அந்த ஒற்றை கேள்வி. அந்த ஒரு விஷயம் தான் இந்த இந்த ஹோல் டிபேட்ல வந்து மிஸ் ஆகுற ஒரு கொஸ்டின். இந்த போஸ்ட்ட போட்டேன். மண்டே போட்டேனா, அதுக்கப்புறம் டியூஸ்டே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தம்பி ஒருத்தர் எனக்கு ஒரு வீடியோ ஒண்ணு அனுப்பிச்சிருந்தாரு WhatsAppல. அது என்ன வீடியோ அப்படின்னா, ஆர்ஜே ஆனந்தி புக் ரிவ்யூவர் அப்படின்னு சொல்லிக்கிற ஆனா, அவங்களுடைய பேக்கிரவுண்ட் என்ன அப்டின்னா, பெண்ணியம், அதுக்கப்புறம் பெரியாரியம் அப்டின்ற மாரி, அந்த ஒரு பேக்கிரவுண்ட்ல வந்தவங்க. அவங்க சேனல் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவங்க ஈவேராவுடைய ஒரு புக்கு, "பெண் ஏன் அடிமையானாள்" அப்டின்ற ஒரு புக்கு. அத ஒரு பெண்ணியவாதி பார்க்குற மாதிரி அந்த புக்க அவங்க ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. ஆகா ஓஹோன்னு பெருசா புகழ்ந்திருந்தாங்க. அப்ப இந்த விஷயத்த பத்தியும் அவங்க பேசியிருந்தாங்க. இந்த புக்க அவங்க ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ, இன்னைக்கு நம்ம ஒரு ரிவ்யூவர ரிவ்யூ பண்ண போறோம். அவங்க பேசின விஷயங்கள் என்ன? அவங்க எப்படியெல்லாம் அழகா பேசியிருக்காங்கன்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு அக்டோபர் 2023ல ஆரம்பிச்ச வார் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆரம்பிச்ச வார் இல்லங்க. ஆரம்பிக்கப்பட்ட வார். இது ஒரு சின்ன வார்த்த தான். இது ஒரு சின்ன வார்த்தை பிரயோகம். ஆனா இதுல இதுல தான் மேட்டரே இருக்கு. அக்டோபர் 2023ல ஆரம்பிச்ச அந்த வார் ஆரம்பிச்ச வார்னா எப்படி அதுவே ஆரம்பிச்சிருச்சா? யார் ஆரம்பிச்சா? அப்போ இங்க பிரச்சனைய ஸ்டார்ட் பண்ணது யாரு? அப்படின்ற அந்த ஒரு டிபேட் வந்து இங்க நடக்க மாட்டேங்குது ஃபர்ஸ்ட்டு. ரைட்? அத பத்தி யாரும் பேச மாட்றாங்க. அப்போ இவங்களும் அப்படித்தான் ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து வீடியோவுடைய ஸ்டார்ட்டிங்லயே அவங்க சொல்றாங்க. ஆரம்பிச்ச வார். ஆரம்பிச்ச வார்ல ஆரம்பிக்கப்பட்ட வார். காசால இருக்கிற மக்கள் நெறைய பேருக்கு சாப்பாடு கூட கொண்டு போய் சேர முடியாம எல்லா எய்ட்ஸையும் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த உதவிகள் அனைத்தையுமே வந்து இஸ்ரேல் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் அடைச்சு வச்சிருக்காங்க? அப்படின்றது ஒரு கேள்வி. இதையும் கேட்கணும்ல, கேட்கல. இஸ்ரேல் என்ன சொல்றாங்க, 58 பேர் அங்க இருக்காங்க இன்னும். அந்த 58 பேருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற விஷயம் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இஸ்ரேல் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த 58 பேர்ல அதுல ஒரு 33 பீப்பிள் அவங்க இன்னும் சாகாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பேலன்ஸ் 25 அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி நோபடி நோஸ். 58 பேர்லயுமே 58 பேரும் உயிரோட திருப்பி வரப்போறது இல்ல. அதுல பாதி பேர் மேபி 58 பேரையுமே அவன் கொல்லலாம். ரைட்? அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல ஏற்கனவே 1200 பேர கொன்னாச்சு. அந்த ஒரு வலி, அதுலருந்து நாங்க இன்னும் வரல. ஆனா, இந்த 58 பேரையும் பிடிச்சு வச்சுட்டு, அவங்கள குடுக்க மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லும்போது, நான் உன்ன பிரஷர் பண்றது? இது ஒரு காமன் சென்ஸ். என்னோட மக்கள நீ பிடிச்சு வச்சிருக்க, அவங்கள விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. யாருமே, நீ அவங்கள விட்டுரு. ஹமாஸ்
இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி யாருமே பேச மாட்றீங்க. அந்த 58 பேரையும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் இஸ்ரேல் அவங்கள அடிச்சாங்கன்னா, நீங்க பேசலாம். இது வந்து இனப்படுகொலை அப்படின்னு பேசலாம். இனப்படுகொலை அப்படின்ற வார்த்தை ரொம்ப, ரொம்ப சாதாரணமா பயன்படுத்தப்படுது இங்க. அத நம்ம பேசிட்டோம். வெஸ்ட் பேங்க்லயும் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள யாருமே ஒண்ணுமே பண்ணலையே! அப்போ இனப்படுகொலை அப்படின்னு பேசுறதெல்லாம் அபத்தமா இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, இந்த பிரச்சனையோட ஆரம்பம் என்ன அப்படின்றத பத்தி பேசாம, டைரக்ட்டா இங்க போயாச்சு. அதான் நான் சொன்னேன். 6 அதுக்கப்புறம் 8 இவங்களுக்கு அக்டோபர் 6, அக்டோபர் 8, அக்டோபர் 7 நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோம். இத பத்தி யாருமே பேச மாட்றீங்க. இவங்களும் இதே தான் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க அடுத்து சொல்றாங்க, திடீர்னு ஒரு நாள் அக்டோபர் மாசம் மேல வானத்துல இருந்து லெட்டர்ஸ்லாம் விழுது. அந்த ஒயிட் பேப்பரை பிரிச்சு பார்த்தா என்ன இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து உடனே கிளம்புங்க. இந்த இடம் சேஃப் இல்ல. நீங்க சவுத் ஆஃப் காசாக்கு போயிடுங்க. அங்க தான் சேஃப்டி இருக்கு அப்படின்னு பாம் போடுறவங்களே சொல்றாங்க. "நீங்க வெளிய போயிருங்க. நீங்க வந்து எவாக்குவேட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வார்ன் பண்ணாங்களாம். வார்ன் பண்ணாங்க. ஆமா. 7த் அன்னைக்கு நீ என்ன அடிக்கிற, 8த் அன்னைக்கு நான் உன்ன திருப்பி அடிப்பேன் அப்படின்றது பேசிக் லாஜிக். ரைட்? இத நான் பேசியிருப்பேன் லாஸ்ட் வீடியோலயே. 7ஆம் தேதி இதே பாலஸ்தீன பொதுமக்கள் இஸ்ரேலிய கைதிகள புடிச்சுட்டு வராங்க. ஹமாஸ் அவங்க ட்ரக்ல. அவங்கள போட்டு அடிக்கிறாங்க. செத்த பொணம். அதையும் போட்டு அடிக்கிறாங்க. அது மேல எச்சு துப்புறாங்க. இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த காட்சியெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அத அப்படியே கொண்டாடி, அத அப்படியே ஊர்வலமா அந்த பாடியெல்லாம் வந்து எடுத்துட்டு போயிட்டு, ஹமாஸ் மட்டும் கிடையாது பொதுமக்கள். அப்பாவி பொதுமக்கள். இதெல்லாம் பண்ணது யாரு? அவங்க தானே. அப்போ அவங்களுக்கு தெரியும். இஸ்ரேல் திருப்பி அடிப்பாங்கன்னு தெரியும். இவங்க சொல்றாங்க, இஸ்ரேல் அப்படி வார்ன் பண்றாங்க. எவாக்குவேட் பண்ணுங்கன்னு சொல்லி வார்ன் பண்றாங்க. அந்த வார்ன் பண்றதே இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. பாம் போடுறவங்கள எவாக்குவேட் பண்ணுன்னு சொல்றாங்க அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. வேற என்ன பண்ணணும்? ஹமாஸ் என்ன பண்ணான்? வார்ன் பண்ணிட்டா வந்தான். நாங்க இந்த மாரி உங்கள அடிக்க போறோம். அப்படியா பண்ணான்? அவன் கோலா மாதிரி ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவங்கள போய் சுடுறான். ஏர்லி மார்னிங்ல. அதுக்கப்புறம் அங்க ஒரு சின்ன ஒரு குடியிருப்பு. அது உள்ள போறான். அங்க மக்கள கொல்றான். அவங்கலாம் தூங்கிட்டு இருந்தவங்க. மார்னிங் டைம்ல. அவங்கள பெட்ல வச்சு அவங்கள கொன்னு, அதுல ஒரு பாதி பேர கடத்திட்டு போயி, அப்போ இந்த வார் அப்படின்றது வார்ன் பண்ணாம நடந்த வார். இப்ப இஸ்ரேல் திருப்பி அடிக்கும்போது அவங்க சொல்றாங்க, "நான் அடிக்க போறேன். யார அடிக்க போறேன்? ஹமாஸ் அடிக்க போறேன். மக்கள்லாம் சேஃபா போயிருங்க" அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு அது ஒரு குறையா இருக்கு. இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, அதுவும் ஒரு பிரச்சனையா இவங்களுக்கு. அவங்க எங்க இருந்து கிளம்புறாங்களோ அவங்க கிளம்புறதுக்கு கொடுக்கப்படுற நேரம் ரொம்ப ரொம்ப கம்மி. கொஞ்ச நிமிஷத்துல சில மணி நேரங்கள்ல இந்த இடத்துல பாம் வெடிக்க போகுது. பாம் போட்டுரும். நீ கிளம்புறது தான் உங்களுக்கு சேஃப். அப்ப என்ன பண்ணலாம்? நேரா போய் குண்டு போடலாமா? அத ஒத்துப்பீங்களா? அதுக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏற்கனவே இப்படி தான் பேசிட்டு இருக்காங்க. இனப்படுகொலைன்னு பேசிட்டு இருக்காங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பாலஸ்தீன்ல இருக்கிற மக்களை அவங்களோட என்டையர் இடத்தை ஆக்குபை பண்ண விடாம அவங்களோட இடத்தை குறுக்கிக்கிட்டே வந்துட்டே இருக்காங்க. இஸ்ரேல் குறுக்கிட்டே வராங்க. இவங்க வந்து அத ஆக்குபை பண்றாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி ஏன் பண்றாங்க? ஏன் இவங்க இஸ்ரேல் ராணுவம் காசாவுக்குள்ள வரதுக்கான தேவை என்ன அப்படின்னா, இது ரொம்ப சிம்பிள். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்தல்லா அப்படின்ற ஒரு ஜர்னலிஸ்ட். யாரு? பத்திரிக்கையாளர். அல் ஜசீரால வேலை பார்த்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஜர்னலிஸ்ட். CNNல ஒரு நியூஸ் வந்திருக்கு. அத நான் படிக்கிறேன். அதுக்கு முன்னால நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இவங்களுடைய வீட்ல, இந்த பத்திரிக்கையாளர் அவருடைய வீட்ல இஸ்ரேல்ல இருந்து பிடிச்சிட்டு வந்த 3 பிணைய கைதிகள உள்ள வச்சிருந்தாங்க. அவங்க ஒளிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்றது உண்ம. நீங்க நியூஸ்ல பார்த்திருக்கலாம். இஸ்ரேல் ராணுவம் அப்புறம் உள்ள போய் அடிச்சாங்க அவங்கள. அடிச்சு அவங்கள கொன்னுட்டு அவங்கள மீட்டு கொண்டு வந்தாங்களா? இப்போ CNNல ஒரு நியூஸ். அத நான் படிக்கிறேன் கேளுங்க. அதுக்கு முன்னால இதே CNN ஜூன் 10ஆம் தேதி போன வருஷம் ஒரு நியூஸ் போட்டிருக்கான் பாருங்க. இஸ்ரேல் அலிஜஸ் ஜர்னலிஸ்ட் ஹெல்ட் ஹாஸ்டேஜஸ் இன் காசா வித்தவுட் புரொவைடிங் எவிடன்ஸ் அப்படின்னு சொன்னானா, இதே CNN தான் ஜூலை 19 அப்போ ஒரு நியூஸ் போட்டிருக்கான். த அல்ஜமால் ஃபேமிலி வாஸ் வைட்லி ரெஸ்பெக்டட் இன் காசாஸ் கேம்ப். தே வர் known as pious and prominent members of the community. While people knew they had connections to Hamas. ஹமாஸ்க்கு அந்த ஃபேமிலி கூட கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றது பொதுமக்களுக்கும் தெரியும். இவன் ஹமாஸினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி ஹமாஸினுடைய பிணைய கைதிகள இவன் வீட்ல வச்சிருக்கான். அப்போ இதுல 2 விஷயம். 1 பொதுமக்களுக்கும் தெரியும். யாரு கூட ஹமாஸ் லிங்க்ல இருக்காங்க. ஹமாஸுக்கு ஆதரவா நிக்கிறவங்க யார் அப்படின்னு காசாவில் உள்ள ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் தெரியும். நெக்ஸ்ட் அங்க இருக்கிற அப்பாவிகள். யாரு? இந்த மாதிரி ஜர்னலிஸ்ட் இவங்கெல்லாம் கூட்டு களவாணிங்க அப்படின்றது தான் உண்ம. அப்ப பொதுமக்கள் அளவுலயே ஹமாஸ் அப்படின்றவன் யாரு? அவன் எங்கெல்லாம் ஆப்பரேட் பண்றான் அப்படின்ற விஷயமும் தெரியும். அவங்க கூட பொதுமக்களும் சேர்ந்து வேல பார்க்குறாங்க. CNN அண்ட் BBC இந்த 2 பேரும் ஃபேக் நியூஸ் போடுறதுல ஃபேமஸ். அவனே ஒத்துக்கிறான். ஆமா, நடந்துச்சு. அப்ப பொதுமக்கள் அளவுலயே இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும்போது, இஸ்ரேல் ராணுவம் காசா உள்ள வரதான் செய்வாங்க. வந்து அங்க உள்ள ஒவ்வொரு இன்ச்சா போய் தேடுவாங்க. ஏன்னா,
அவங்களுடைய மக்கள இவன் பிடிச்சு வச்சிருக்கான். அப்போ ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு நாடும், ஒவ்வொரு மக்களும் செய்ற ஒரு சாதாரணமான விஷயம். "நீ என்ன பிடிச்சு வச்சிருக்க, என்னோட பிள்ளைங்கள பிடிச்சு வச்சிருக்க" அப்படின்னா, நான் உன்ன எப்படி சும்மா விடுவேன்? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கும். அத விட்டுட்டு நேரா இங்க வந்துடுறாங்க, இஸ்ரேல் கிட்ட. நெக்ஸ்ட் இவங்க மெயின் மேட்டருக்கு வராங்க. 1948ல இஸ்ரேல் உருவானப்போ, நக்பான்னு ஒண்ணு நடந்துச்சு. ஒரு பேரழிவு நடந்துச்சு. யாருக்கு? பாலஸ்தீன மக்களுக்குன்னு சொல்றாங்க. 1948ல இந்த நக்பா அப்படின்னு சொல்றாங்க. நக்பானா அரபிக் மீனிங் என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய கேட்டாஸ்ட்ரோஃப் நடந்திருக்கு. ஒரு பெரிய டிஸ்பிளேஸ்மென்ட் நடந்திருக்கு. புது இஸ்ரேல் ஃபார்ம் ஆகும்போது நடந்த அந்த ஒரு பெரிய டிஸ்பிளேஸ்மென்ட். நக்பா. இப்போ நான் இங்க வரேன். நெறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நீ 2023 பார்க்குற. அதுக்கு முன்னால எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க தெரியுமா இஸ்ரேல்? 1948ல இவங்க பாலஸ்தீன மக்கள விரட்டி விட்டாங்க" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. நீங்க இதுல கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், லெஃப்டிஸ்ட் அண்ட் கம்யூனிஸ்ட் மீடியா இவங்கலாம் பேசுறது என்னன்னா, 1948க்கு முன்னால இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடே கிடையாது. இவங்க சொல்ற ஸ்டோரி என்னன்னா, நான் சொல்றேன். இஸ்ரேல், ஜூஸ் அண்ட் பாலஸ்தீன். பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு நாடு, அங்க வாழ்ந்த மக்கள் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்க பாலும், தேனும் ஓடிட்டு இருந்துச்சு. வெளிய இருந்து இவன் வந்தான். ஜூ வந்தான். வந்து உள்ள குடியேறி, வந்தேறி, நம்ம ஃபாதர் சொன்ன மாரி வந்தேறி, உள்ள வந்து இவங்களுடைய இடத்த இவன் எடுத்துக்கிட்டான். எடுத்துக்கிட்டு இவனுடைய பலத்தை பயன்படுத்தி, அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய பலத்தை பயன்படுத்தி, அரசியல் பலத்தை பயன்படுத்தி, இலுமினாட்டி அதெல்லாம் பேசுவாங்கல்ல. இலுமினாட்டி பவரை பயன்படுத்தி, இவன் என்ன பண்ணிட்டான், பாலஸ்தீன மக்கள விரட்டி விட்டுட்டு, அவங்களுடைய நாட்டை இவன் எடுத்துக்கிட்டு, திருடி வச்சுக்கிட்டு, இது என் நாடு அப்படின்னு சொல்லி, நாங்க ஒரு நாடு அப்படின்னு சொல்லி அறிவிச்சு, உள்ள புகுந்துட்டான் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உலகத்தில இதுவரைக்கும் எத்தனையோ வரலாறு படிச்சிருந்தாலும், ரொம்ப நுவான்ஸ்டான, ரொம்ப காம்ப்ளக்ஸான, ரொம்ப சிக்கலான ஒரு வரலாறு. இது இந்த மாரி மேம்போக்கா பார்க்க முடியாது. இவன் இருக்கான், இங்கேருந்து ஜூ வந்தாங்க, புடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஷாலோவான, ஒரு மேலோட்டமான ஒரு பொய் அது. சமாதானமா, லீகலா அவங்க உள்ள மூவ் பண்ணாங்க. நம்ம பேசியிருப்போம் 1918க்கு அப்புறமே இஸ்ரேல் அப்படின்னு இன்று அழைக்கப்படுகிற அந்த பகுதி பிரிட்டிஷ் அவங்க கிட்ட வருது. அவங்க என்ன பண்றாங்க, அத சமாதானமா கொண்டு போறதுக்கான எல்லா வேலையும் பண்றாங்க. 1936ல பீல் கமிஷன் அப்படின்ற ஒரு விஷயம். இத நான் பேசியிருப்பேன் ஃபர்ஸ்ட் வீடியோல. உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் பிக்சர் வேணும்னா, யூ ஷுட் வாட்ச் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. அப்போ இந்த பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு 2 பேருக்கும். இவங்க உள்ள குடியேற்றம் நடக்குது. அராப்ஸ் அத ரொம்ப ஆப்போஸ் பண்றாங்க. லீகலா வந்தா கூட இவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. உள்ள வந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனைய சால்வ் பண்றதுக்காக பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, பீல் கமிஷன் சொல்லி ஒண்ணு அமைக்கிறாங்க. அதுல இஸ்ரேலுக்கு 20% பேலன்ஸ் 80% பாலஸ்தீன மக்கள் எடுத்துக்கலாம். 20, 80 ஆனா, இந்த அக்ரீமென்ட்ட வந்து இஸ்ரேல் அதாவது ஜூஸ் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. பாலஸ்தீன மக்கள் ஏத்துக்கல. நல்லா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கே அவங்க அத ஒத்துட்டு இருந்தாங்கன்னா, பிரச்சனையே இல்ல. இப்படி ஒரு அக்ரீமென்ட் கொண்டு வந்த உடனே இவங்க பாலஸ்தீன மக்கள் உடனே என்ன பண்ணாங்க, கலவரம் பண்ணாங்க. 36, 37 அந்த 2 வருஷம் பெரும் கலவரம். பிரிட்டிஷ் நாட்டுக்கு எதிராக, பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக பெரிய பிரச்சனை பண்ணாங்க. அங்க போய் தீ வைக்கிறது, அவங்களுடைய ஆபீஸ் எல்லாம் போட்டு எரிக்கிறது, இந்த மாரி வேலைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து ஒரு 10 வருஷம் கழிச்சு 1947ல யுஎன் ஐநா சபை அவங்க ஒரு பார்ட்டிஷன் பிளான் ஒண்ணு குடுத்தாங்க. நம்ம இப்ப 2ஆ பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அகைன் இன்னொரு வாட்டி ஒரு பிளான். இந்த பிளான பொறுத்தவரைக்கும் இஸ்ரேலுக்கு 55% 55 பாலஸ்தீன மக்களுக்கு 45 அந்த 55மே என்னன்னா, இதுவரைக்கும் யாரும் பயன்படுத்தாத டெசர்ட் பிளேஸ் அதுல சேர்ந்து இருந்துச்சு. அப்ப 55னா அதிகம் அப்டின்னா கிடையாது. பாலஸ்தீன மக்களும் பயன்படுத்தாமல் கடந்த வெறும் ராக்கி மவுண்டெயின்ஸ். வெறும் மலையும், மண்ணுமா கடந்த ஒரு பகுதி. பயன்படுத்தாமல் இருந்த பகுதிய நீங்க எடுத்துக்கோங்க அப்டின்னு சொல்லி 55, 45 அதுக்கும் இவங்க ஒத்துக்கல. அதுக்கும் முன்னால 1941ல அமீன் அல் ஹுசைனி நான் பேசியிருப்பேன். அவரு நேரா போயிட்டு ஹிட்லர பார்த்தாரு. ஹிட்லர மட்டும் பார்க்கல. நாசிஸ் கட்டி வச்சிருந்த அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் ஜூஸ உள்ள அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல, அதையும் போய் பார்த்துட்டு ஜூஸ அழிக்கிறதுக்கு ஜெர்மனிக்கு இவர் ஆளுங்கள ஹையர் பண்ணி குடுத்தாரு. அரப் கன்ட்ரீஸ்ல இருந்து ஆளுங்கள ஹையர் பண்ணி, ஜெர்மனுக்கு ஆள் சேர்த்து குடுத்தாரு இவரு. எதுக்குன்னா ஜூஸ கொல்றதுக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப யோகியம் இவங்க. அப்ப 1920ஸ் அங்கருந்து ஆரம்பிச்சு சமாதானத்துக்கு கன்சிஸ்டன்ட்டா ஜூ சைட்ல இருந்து எவ்வளவோ இறங்கி வந்தோம். இவங்க ஒத்துக்கல. 1947ல இவங்க பிரிட்டன் அவங்க அங்கருந்து வெளிய வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணப்போ, இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, "நீ விட்டு போயிட்ட. வி ஆர் தி ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல்" அப்படின்னு சொல்லி பப்ளிக்கா அனவுன்ஸ் பண்ணாங்க. 1948 மே 14த் அன்னைக்கு இஸ்ரேல் உருவாகுது. அதுல கூட அந்த ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டாங்கல்ல. அந்த இண்டிபெண்டன்ஸ் டிக்ளரேஷன். அதுல கூட
அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, "வி அப்பீல் இன் தி வெரி மிட்ஸ்ட் ஆஃப் தி ஆன்ஸ்லாட் லான்ச்ட் அகைன்ஸ்ட் அஸ் நவ் ஃபார் மந்த்ஸ்." பல மாசங்களாக எங்களுக்கு எதிராக பல விஷயங்கள் செஞ்சிருந்தாலும், "டு தி அரப் இன்ஹாபிட்டன்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் டு பிரிசர்வ் பீஸ் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் தி அப்பில்டிங் ஆஃப் தி ஸ்டேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபுல் அண்ட் ஈக்குவல் சிட்டிசன்ஷிப் அண்ட் டியூ ரெப்ரசன்டேஷன் இன் ஆல் இட்ஸ் ப்ரொவிஷனல் அண்ட் பெர்மனன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்." வாங்க நம்மலாம் சேர்ந்து இந்த நாட்ட கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்தாங்க. உங்களுக்கு நாங்க வி கிவ் டியூ ரெப்ரசன்டேஷன் இன் ஆல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் நாங்க உங்களுக்கு இடம் தர்றோம். நீங்க வாங்க நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொன்னதுக்கு, நெக்ஸ்ட் அடுத்து வி எக்ஸ்டெண்ட் அவர் ஹேண்ட் டூ ஆல் நெய்பரிங் ஸ்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் பேரா வந்து பாலஸ்தீன மக்களுக்கு, பொதுமக்களுக்கு. அடுத்து நெய்பரிங் ஸ்டேட்ஸ் பக்கத்துல உள்ள நாடுகள் இருப்பாங்கல்ல. சிரியா, லெபனான், ஜோர்டன், ஈஜிப்ட் அவங்களுக்கெல்லாம் இவங்க ஒரு அப்பீல் குடுக்குறாங்க. வாங்க நம்ம சமாதானமா வாழலாம். வாங்க நம்ம கோஆப்பரேஷனா வாழலாம். நம்ம ஒற்றுமையா வாழலாம் அப்படின்னு சொன்னா, இவன் அடுத்த நாளே போருக்கு வந்துட்டான். மே 15 இஸ்ரேல் உருவாகி 1 நாள். சுத்தி எல்லாம் வந்து ரவுண்டு போட்டாங்க எல்லாரும். 50 million Arabs declared a holy war against 600,000 Jews. Syria sent half its army to battle. In the Golan Heights, the Syrian command planned the conquest of Galilee. At the same time, an Iraqi column advanced towards Palestine through Transjordan. On May the 11th, King Farouk of Egypt ordered his army to move eastward. The Egyptian Minister of War told his king, "Within 2 weeks, we will be in Tel Aviv." இப்படி எல்லாரும் சுத்தி வந்த உடனே இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, நல்ல பொளக்க அடிச்சாங்க. எவனும் தப்பிக்கல. எல்லாம் தெறிச்சு ஓடிட்டான். ஓடுனது சும்மா ஓடல. அதான் முக்கியம். இவன் என்ன பண்ணான் தெரியுமா? பாலஸ்தீன மக்களுக்கு நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்தவன், ஈஜிப்த் என்ன பண்ணிட்டான், இவன் காசாவ பிச்சுட்டு போயிட்டான். ஜோர்டன் என்ன பண்ணிட்டான், வெஸ்ட் பேங்க பிச்சுட்டு போயிட்டான். மேல கோலான் ஹைட்ஸ்ன்னு ஒரு சின்ன ஒரு பகுதி. அத வந்து சிரியா பிச்சுட்டு போயிட்டான். உதவி பண்றதுக்கு உள்ள வந்தவன், அவன் எடுத்துட்டு போயிட்டான். அப்போ இங்க ஒரு வார் ஜோன் அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு வார் கான்ஃப்ளிக்ட் நடக்கும்போது, மக்கள் என்ன பண்றாங்க, வெளிய ஓடுறாங்க. மொத்தம் 8,00,000 8,00,000 பாலஸ்தீன மக்கள் நாட்ட விட்டு ஓடி போயிடுறாங்க. அகைன் இதுக்கு யார் காரணம் அப்படின்றது முக்கியம். யார் காரணம்? போர ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது யாரு? அரப் கன்ட்ரீஸ். அவங்க கூட துணையா போனது யாரு? பாலஸ்தீன பொதுமக்கள். அப்போ நீங்க வாருக்கு வரீங்க. இவங்க திருப்பி அடிக்கும்போது, நீங்க பயந்து போய் நாட்ட விட்டு ஓடிர்றீங்க. இதுக்கு இஸ்ரேல் காரணமா? நீயே சண்டைக்கு வர, நீயே அடி வாங்கிட்டு ஓடிர்ற. ஆனா பழி போடுறது யார் மேலனா இஸ்ரேல் மேல. அப்ப என்ன ஆகுது? இங்க ஒரு அகதிகள் பிரச்சனை ஒண்ணு உருவாகுது. பாலஸ்தீன பொதுமக்கள் அகதியாக பக்கத்து நாடுக்கு ஓடிர்றாங்க. ரைட்? இப்போ இவங்க பேசுறவங்கலாம் இந்த ஒரு பிரச்சனைய மட்டும் தான் பேசுவாங்க. இஸ்ரேல் பாலஸ்தீன மக்கள அடிச்சு ஓட வுட்டாங்க. அவங்க விரட்டப்பட்டாங்க அப்படின்றது தான் இவங்க சொல்ற ஒற்றை வரலாறு. இந்த வரலாறுக்கு இன்னொரு சைடு இருக்கு. என்னன்னா, எப்படி இஸ்ரேல்ல இருந்து பாலஸ்தீன பொதுமக்கள் வெளிய ஓடுனாங்களோ, அதே மாதிரி இவன் பக்கத்துல அடி வாங்கிட்டு ஓடுனான்ல அராப்ஸ். அவன் என்ன தெரியுமா பண்ணான்? அவனுடைய நாட்டுல ஈஜிப்ட்ல, சிரியால, லெபனான்ல பல 100 வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்த ஜூயிஷ் பீப்பிள். அங்க போய் குடியேறி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால குடியேறி பல ஜெனரேஷனா அங்க வாழ்ந்துட்டு இருந்த ஜூஸ். அவங்கள விரட்டி விட்டான் வெளிய போன்னு சொல்லி. அப்ப இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா, அங்கருந்து வெளிய விரட்டப்பட்ட மக்கள் ஒரு 8,50,000 பேர். அவங்கள இஸ்ரேலுக்கு இவங்க திருப்பி எடுத்துக்கிட்டாங்க. ஆனா, இந்த ஒரு முழு வரலாற எவனும் பேச மாட்டான். பாலஸ்தீன மக்கள் நாட்ட விட்டு விரட்டப்பட்டாங்க. எக்ஸ்பெல் பண்ணப்பட்டாங்கன்னு பேசுவான். டிஸ்பிளேஸ் பண்ணப்பட்டாங்க. இந்த அக்கா சொல்றாங்க. ஒரு பெரிய டிஸ்பிளேஸ்மென்ட் நடந்திருக்கு. புது இஸ்ரேல் ஃபார்ம் ஆகும்போது நடந்த அந்த ஒரு பெரிய டிஸ்பிளேஸ்மென்ட். அப்ப அங்கருந்து இங்க விரட்டப்பட்டவங்க 1948 வார் பத்தியும், இந்த ரெஃப்யூஜி பிரச்சனை பத்தியும் விரிவா ஒருத்தர் பேசியிருப்பார். எஃப்ராயிம் கார்ஷ் அப்படின்ற ஒரு ஹிஸ்டோரியன். அவர் ஒரு புக் ஒண்ணு எழுதியிருப்பார். பாலஸ்டைன் பெட்ரைட் அப்படின்னு சொல்லி. அது நீங்க ஒவ்வொருத்தரும் படிக்கணும். நீங்க படிச்சீங்கன்னா, எப்படி அரப் கன்ட்ரீஸ் உள்ள வந்தாங்க? உள்ள வந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாலஸ்தீன பொதுமக்கள் கிட்ட, "நீங்க வெளிய இப்ப போங்க. நாங்க இஸ்ரேல அழிச்சிட்டு திருப்பி நாங்க உங்கள உள்ள சேர்த்துக்கிறோம்." பொதுமக்கள் கிட்ட ஒரு ப்ராமிஸ குடுத்து உள்ள வந்தவன் தான் அரப் கன்ட்ரீஸ். லாஸ்ட்டா என்ன ஆச்சு? அவனே ஓடிட்டான். ஓடுனது மட்டும் இல்லாம, இங்க பாதிய பிச்சுட்டு போயிட்டான். இங்க இருந்து பாதி இடத்த அவன் எடுத்துட்டு போயிட்டான். அப்போ இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? என்ன ரிவ்யூவர் இந்த புக்கையும் சேர்த்து படிங்க. இந்த புக்கையும் ரிவ்யூ பண்ணுங்க. பாலஸ்டைன் பிட்ரேட். அப்போ ஒரு ரெஃப்யூஜி கிரைசிஸ் நடக்குது அப்படின்னா, இவங்க பேசுறது நக்பா மட்டும் தான். அகைன் நான் உங்கள கேட்கிறேன். நெறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. 1948ல இருந்து 1970ஸ் வரைக்குமே அரப் நாடுகள்ல இருந்து ஜூஸ் வந்து வெளிய விரட்டப்பட்டாங்க. இது யாருக்கும் தெரியாது. ஏன்னா யாரும் பேச மாட்டீங்க. இந்த நக்பா அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார ஸ்டார்ட் பண்ணது யாரு? நான் இத சுருக்கமா சொல்றேன். ஆஸ்ட்ரியா ஹங்கேரி. அந்த நாட்டினுடைய அதிகாரப்பூர்வமாக அடுத்து பதவிக்கு வரக்கூடிய அந்த மன்னர்.
பதவிக்கு வரப்போறாரு. அவர செர்பியா நாட்ட சேர்ந்த ஒருத்தன் சுட்டு கொன்னுடுறான். இப்ப என்ன ஆகுது, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி அவங்க என்ன பண்றாங்க, செர்பியாவுக்கு எதிராக போர இப்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவுல இருக்கிற ஒரு ஒரு போர். ஓகே. இவன் நாட்டுல உள்ளவன இவன் கொன்னுட்டான். இவன் திருப்பி இவன அடிக்கிறதுக்கு வரான். இப்ப ரஷ்யா என்ன பண்றாங்க, செர்பியாவுக்கு ஆதரவாக போருக்கு வராங்க. நான் உன்ன காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி இவன் உள்ள வந்தானா, உடனே இவன் ஜெர்மனி, அவன் சும்மா இல்லாம நான் உங்கள காப்பாத்துறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி யார, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி. ஏன்னா ஆஸ்ட்ரியா, ஹங்கேரியும், ஜெர்மனியும் பார்டர் கண்ட்ரீஸ் 2 பேருக்கும் நல்ல ஒரு உறவு இருந்துச்சு. உடனே இவன் ஜெர்மனி, அவன் என்ன பண்ணான், நான் உங்கள காப்பாத்துறேன்னு சொல்லி, இவன் ரஷ்யாவ போய் அடிச்சான். ஆனா ஜெர்மனி அங்கேயே ஸ்டாப் பண்ணல. நேரா பிரான்ஸுக்கு போனாங்க. பிரான்ஸையும் போய் அடிச்சான். அதுக்கப்புறம் பெல்ஜியம், அவன் இந்த போர்ல வந்து நியூட்ரலா இருந்தான். யாரு பக்கம் போறதுன்னு தெரியல. இப்ப ஜெர்மனி என்ன பண்றாங்க, பெல்ஜியம் அடிக்கிறாங்க. ஸோ 2 கண்ட்ரீஸ், இப்ப 2 நாடும் பேசி முடிக்க வேண்டிய ஒரு ஒரு பிரச்சனைய, உலகப் போரா மாத்தி விட்டது யாருன்னா ஜெர்மனி. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல. ஏன்னா இவங்க பெல்ஜியம் அடிச்ச உடனே பெல்ஜியம்க்கு ஆதரவாக இவங்க பிரிட்டன், அவங்க உள்ள வந்துட்டாங்க. ஸோ, இப்போ ஐரோப்பா முழுக்க போருக்கு ஆயத்தமாயாச்சு. இதுவும் ஒரு பெரிய ஒரு காம்ப்ளக்ஸான ஒரு ஹிஸ்டரி. நான் ஜெர்மனி மட்டும் தான் உலகப் போருக்கு காரணம் அப்படி சொல்லல. ஜெர்மனியும் ஒரு காரணம். ஜெர்மனி மிக முக்கியமான காரணம். இதுக்கு பல ஃபேக்டர்ஸ் உண்டு. பல பொலிட்டிக்கல் அந்த உள்குத்துலாம் உண்டு. ஆனா, முக்கியமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, ஜெர்மனி தான் இத உலகப் போரா மாத்தி விட்டது அவங்க தான். ரைட்? இப்ப என்ன ஆச்சு, போர்ல ஜெர்மனிக்கு பலத்த அடி. அடி போட்டு அவங்கள வெளுத்தாச்சு. இப்போ போர வந்து ஸ்டாப் பண்ணணும். ஒரு சீஸ் ஃபயர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி, அத ப்ரப்போஸ் பண்ணது ஜெர்மனி. அப்ப இவங்கலாம் சேர்ந்து, நேச நாடுகள்லாம் சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னா, "போர நாங்க ஸ்டாப் பண்றோம். நீ ஒரு அக்ரீமென்ட்ல சைன் பண்ணணும்." அப்படி போடப்பட்ட அக்ரீமென்ட் தான் 1918 நவம்பர். அப்போ ட்ரீட்டி ஆஃப் வெர்சாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெர்மனி இப்ப பயங்கரமா அடி வாங்கியாச்சு. பிரான்ஸ் அண்ட் பிரிட்டன் இவங்க சொல்றது தான் இவங்க கேட்கணும். அந்த மாரி ஒரு கண்டிஷனுக்கு வந்தாச்சு. இவங்க என்ன பண்றாங்க, பாரிஸ்ல ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. ஒப்பந்தத்த போட்டுட்டு இங்க கொண்டு வந்து காட்டுறாங்க. பெரிய ஷாக். என்ன தெரியுமா? போர்ல ஏற்பட்ட இழப்புக்கு ஜெர்மனி தான் காரணம். ஜெர்மனி தான் இந்த போருக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் உள்ள இருந்துச்சு. அதையும் தாண்டி பெல்ஜியம், போலந்து, பிரான்ஸ் இந்த மாரி நாட்டுக்கு ஜெர்மனில இருந்து நிலத்த வந்து எடுத்து குடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லி, ஜெர்மனியினுடைய 13% ஆஃப் லேண்ட வந்து எடுத்து குடுத்தாங்க. அப்ப அந்த 13% லேண்ட்ல வந்து வாழ்ந்துட்டு இருந்த பொதுமக்கள். ஒரு ஒரு 10% ஆஃப் பீப்பிள். அப்ராக்ஸிமேட்டா ஒரு 7 மில்லியன் மக்கள். அவங்களும் ஜெர்மனி நாட்ட விட்டு ஜெர்மனி நாட்டினுடைய நிலப்பகுதிய இவங்க எடுத்துக்கிட்டதுனால, இவங்க இப்ப ஜெர்மனியினுடைய குடிமக்களே கிடையாது. போர்லயும் தோத்து, தோத்ததுக்கான பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு, லாட் ஆஃப் பிரிப்பரேஷன்ஸ் அதுவும் குடுத்தாங்க. கூனி குறுகி நின்னாங்க ஜெர்மனி. ஏன் அப்டின்னா, இந்த போர் ஆரம்பிச்சது யாருன்னா, ஜெர்மனி தான். ஜெர்மனி கிட்ட இருந்து புடுங்கி குடுக்கப்பட்ட அந்த பகுதி, இன்னைக்கு வரைக்கும் ஜெர்மனிக்கு திருப்பி வரவே இல்ல. இன்னைக்கும் அந்த பகுதிகள் பெர்மனன்ட்டாக பிரான்ஸ், பெல்ஜியம், போலந்து அப்டின்ற மாரி நாட்டுக்கு அதுக்கப்புறம் செக்கோஸ்லோவேக்கியா இந்த மாரி கண்ட்ரீஸ் கிட்ட தான் இருக்கு. அப்போ போர யார் ஆரம்பிச்சாங்களோ, அந்த போர் மூலமாக அவங்க இழந்த பகுதி அப்படின்னு ஒண்ணு இருந்தா, அந்த பொறுப்பையும் அவங்க தான் ஏத்துக்கணும். அப்போ ஒரு போர் அப்படின்னு வந்துருச்சுன்னா, அதோட கான்சிக்வென்ஸையும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். இது எல்லாமே ஜஸ்டிஃபைட். ரைட்? ஏன்னா, அகைன் இது அப்படியே நம்ம பாலஸ்தீன் இஷ்யூக்கு பொருத்தி பாருங்க. நக்பா. 1948ல இஸ்ரேல் நாடு வந்தாச்சு. ஒற்றுமையா ஒண்ணா வாழ்றதுக்கான வாய்ப்ப அதுக்கு முன்னால குடுத்தாச்சு. ஏத்துக்கல. அப்பயும் குடுத்தாச்சு. மே 14லயும் அந்த அறிக்கையில குடுத்தாச்சு. அதையும் ஏத்துக்கல. போர் ஆரம்பிச்சாச்சு. நீ போர்ன்னு ஒண்ண கொண்டு வந்தன்னா, இவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க. டிஃபெண்ட் பண்றப்போ உன்ன திருப்பி அடிப்பாங்க. அடிக்கிற அடிய நீ வாங்கிக்கணும். உன்ன விரட்டி விட்டா நீ தான் போணும். ஏன்னா, போர் ஆரம்பிச்சது யாரு? போர் ஆரம்பிச்சுட்டு, அதுல தோத்துட்டு, பின்னால உட்கார்ந்து அழுவுறது. ஐயோ! என் லேண்ட் போச்சுன்னு சொல்லி அழுதா, ஒரு யூஸ் கிடையாது. இவ்வளவு தைரியமா இஸ்ரேல நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தவங்க, இவங்க திருப்பி அடிக்கும்போது அந்த அடிய வாங்கிக்கணும். அப்படி வாங்க முடியலையா? சமாதானத்துக்கு வரணும். அதையும் பண்ணல. அப்போ நக்பா. இந்த இந்த கேட்டாஸ்ட்ரோஃபி அப்படின்றது மோசமானது தான். அது ட்ராஜடி தான். ஆனா, ட்ராஜடிக்கான காரணம் யாரு அப்படின்றது தான் முக்கியம். இந்த காரணம் யாரு அப்படின்ற அந்த ஒரு ஃபவுண்டேஷன், அந்த ஒரு ஃபண்டமெண்டல் கேள்விய யாருமே கேட்க மாட்றீங்க. இந்த மக்கள் கிட்ட போய் நீங்க வரலாறு பேசுனீங்கன்னா, ஒண்ணுமே அவங்களுக்கு விளங்காது. ஏன்னா, வரலாற கேட்கறதுக்கு அவங்க ரெடியாவே இல்ல. நெறைய பேர். கீழ கமெண்ட் செக்ஷன்ல நான் பார்க்குறேன். எல்லாருமே முஸ்லிம்ஸ் தான். முஸ்லிம்ஸ் ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்ல ஆக்சுவலி. சீரியஸா ஐ அம் திங்கிங் எ லாட். ஏன் இந்த மக்களுக்கு வந்து விளங்க மாட்டேங்குது? பாலஸ்தீன பொதுமக்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம அவங்கள ஆதரிக்கிறோம். ஆனா வரலாறு என்னன்னு நம்ம பார்க்கணும்ல. அத படிக்கிறதும் இல்ல, பார்க்கிறதும் இல்ல. ஃபுல்லா பொய்யா சொல்லிட்டு இருக்கிறீங்க. பொய் சொல்றது ஒரு பக்கம். ஆனா கீழ கமெண்ட் செக்ஷன்ல வந்து ரொம்ப மோசமான வார்த்தைகள்ல பேசுறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா, முகமது, அகமத், இப்ராஹிம்
அமீர், சலீம் இப்படி தான் இருக்கு பேரு. வேர்ல்ட் வார் 1 பத்தி ஒரு புக் ஒண்ணு இருக்கு. த ஸ்லீப் வாக்கர்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகம். கிறிஸ்டோபர் கிளார்க் அப்படின்ற ஒரு ஹிஸ்டோரியன் எழுதுனது. இதையும் படிங்க நம்ம ரிவ்யூவர் அவர்களே, படிங்க. வரலாற்றுல நமக்கு நெறைய இந்த மாரி எக்ஸாம்பிள்ஸ் உண்டு. ஒரு போர் ஆரம்பிக்குது அப்படின்னா, போர யாரு ஸ்டார்ட் பண்ணாங்களோ, பீஸ்க்கு திருப்பி அவங்களே வரும்போது, இவங்க சொல்றத அவங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா போர் ஆரம்பிச்சது யாரு? நீங்க தான் ஆரம்பிச்சீங்க. அப்ப ஜெர்மனிக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது அதுக்கு பேரு ஜஸ்டிஸ். அதுவே இஸ்ரேல் பண்ணா அதுக்கு பேரு இனப்படுகொலை. அப்படியா? நான் சொன்னேன்ல, இந்த வீடியோ மொத்தம் 37 நிமிஷம். இதுல 12த் மினிட்ல ஆரம்பிச்சு, வீடியோ முடியிற வரைக்கும், அக்கா அப்படியே எமோஷன் ஆகுறாங்க. அப்படியே உருகி, உருகி அப்படியே உருள்றாங்க. பாலஸ்தீன பொதுமக்களுடைய கவலை தெரியுமா? அவங்களுடைய கஷ்டம் தெரியுமா? அவங்க படுற வேதனை தெரியுமா? அப்படின்னு சொல்லி, அப்படியே உருகி நம்மள அப்படியே உருக்கி, உருக்கி உருக்குறாங்க நம்மள. அப்படியே "அன்பு மழையில் நனைய தயாரா?" அப்படின்னு சொல்லி நம்மள அப்படியே நனைய வச்சிருக்காங்க. இவங்க ஒரு ஆர்ஜே இல்லையா? ஸோ நல்லா பேசுவாங்க. அந்த அந்த பேசுற அந்த டோனே எப்படின்னா, அப்படியே பாலஸ்தீன மக்கள் ரொம்ப அப்பாவிகள் மாதிரியும், அவங்க தவறே செய்யாத மாதிரியும், ஊர்லயே அவங்க தான் யோக்கியம். அப்படின்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. அப்படியே எமோஷன் ஆயி, அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி, ச்சே! இப்படி ஒரு கொடுமை நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி, பார்க்குற நம்மளையே அப்படியே உருக்கிருவாங்க. அப்போ சிம்பத்தி வித்தவுட் ஹானஸ்டி இஸ் ஆல்சோ எ புரொபகேண்டா. உங்களுக்கு சிம்பத்தி இருக்கு ஓகே. ஆனா அது ஒரு ஹானஸ்டி இருக்கணும். யார் மேல தப்பு? எது உண்ம? அங்க ஆக்சுவலா என்ன பிரச்சனை அப்படின்ற மாரி உங்களுக்கு எதுவும் தெரியுமா? தெரியாது. அப்போ சிம்பத்தி மட்டும் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க காட்டும்போது, இதுவும் ஒரு வகையான புரொபகேண்டா. இது ஒரு சாஃப்ட் புரொபகேண்டா. அப்படியே நம்மள வந்து எமோஷனலா நம்மள மேனிபுலேட் பண்ணி, நம்மள அப்படியே ஒரு எமோஷனா மாத்தி, அந்த ஒரு எமோஷனல் ஸ்டேட்லயே நம்மள வச்சிருப்பாங்க. நியூஸ் மீடியா இதான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. லெஃப்டிஸ்ட் மீடியா முக்கியமா லெஃப்டிஸ்ட் பாலிட்டிஷியன்ஸும் சரி, லெஃப்டிஸ்ட் திங்கர்ஸ், லெஃப்டிஸ்ட் ஆக்டிவிஸ்ட் எல்லாரும் பண்றது இதான். பாலஸ்தீன பொதுமக்களுக்கு வீடு இல்ல, வீடு இல்ல, வீடு இல்லம்பாங்க. வீட்டு உள்ள இவன் ஒளிச்சு வச்சிருப்பான் தீவிரவாதிய. அத பத்தி யாரும் பேச மாட்டோம். நான் கூட ஃபர்ஸ்ட் எப்படி யோசிச்சிருந்தேன்னா, ஒரு காலத்துல, உண்மையா சொன்னா மக்கள் நம்புவாங்க. ஃபேக்ட்ஸ் அப்படின்றது முக்கியம். நீங்க ஒரு ஃபேக்ட்ஸ ஒரு எவிடன்ஸோட சொன்னீங்கன்னா மக்கள் நம்புவாங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒரு நம்பிக்கையா இருந்துச்சு. ஆனா, நீங்க எவ்வளவுதான் உண்மைய கொண்டு வச்சாலும், நீங்க வந்து எவிடன்ஸ கொண்டு காட்டினாலும், அவங்களுக்குன்னு ஒரு சில ப்ரீ கன்சீவ்ட் நம்பிக்கைகள் இருக்கும். அது இருந்துச்சுன்னா மக்கள் அங்க தான் போய் நிப்பாங்க. அவங்களுக்கு உண்மை அத பத்திலாம் அவங்களுக்கு தே டோன்ட் கேர். இந்த விஷயத்திலயும் இதே தான். இப்ப இந்த அக்காட்ட போயிட்டு, இவங்க நான் ஒண்ணு சொல்றேன். இதுல வந்து 2 இடத்துல அவங்க அப்படியே எமோஷன் ஆகுறாங்க. அத நான் என்னன்னு சொல்றேன். பாலஸ்தீன மக்கள் அவங்க வீடு வந்து இடிஞ்சு போயிருச்சு. அங்க அப்படியே பிணமா கிடக்குது. அதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நம்பர்ஸ் வந்து என் கையில் எந்த அளவுக்கு கம்மியாயிடுச்சுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னோட கைவிரலோட எண்ணிக்கையுமே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த வாரில் இருக்க வயலன்ஸ் அதை வந்து இதில் பார்க்க முடிஞ்சுது. என் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் சாகுறாங்க. அவங்க நம்பர்ஸ்லாம் குறைஞ்சுகிட்டே இருக்கு. அப்படின்னு சொல்லி அவங்க வேதனைப்பட்டதாக இவங்க அப்படியே கண் அப்படியே பிழியிறாங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் சும்மா போய்க்கிட்டு இருக்கேன் ரோட்ல. நீங்க என்ன செவுத்துல சப்புன்னு அடிக்கிறீங்க. நான் அடி வாங்கிட்டு போயிர்றேன். அடுத்த நாள் என்னுடைய மொத்த பலத்தையும் கூட்டு வந்து நான் உங்கள அடி பொளக்குறேன் நானு. நான் உங்கள திருப்பி அடிக்கிறேன். அடிப்பேனா மாட்டேனா? அடிக்கும்போது, "நீ என்ன கன்னத்துல அடிச்ச, நானும் உன்ன திருப்பி கன்னத்துல அடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி, அங்க வந்து லாஜிக்லாம் வேல பார்க்காது. ஏன்னா, நீங்க என் கன்னத்துல அடிச்சீங்கன்னா, நான் உங்க கைய உடைப்பேன். ஏன்? 2 காரணம். 1 இது வந்து அன்ப்ரொவோக்ட் அட்டாக். ரைட்? நான் உங்கள ஒண்ணுமே செய்யல. நீங்க என்ன அடிக்கிறீங்க. அப்ப நான் உங்கள திருப்பி அடிக்கும்போது இன்னும் பலமா அடிப்பேன். இன்னொன்னு, நெக்ஸ்ட் டைம் நீங்க என்ன திருப்பி அடிக்கவே கூடாது. நீங்க என்ன செவுத்துல அடிச்சீங்கன்னா, நான் உங்க கைய உடைச்சுட்டா, நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு சொல்லி, இது ஒரு பிரிகாஷன் அண்ட் கோவம். 2மே கலந்தது. ரைட்? அப்போ கன்னத்துல அடிச்சீங்கன்னா, நான் உன் கைய உடைப்பேன். இவங்க என்ன பண்றாங்க, கன்னத்துல அடிச்ச விஷயத்த பத்தி பேசவே இல்ல. நேரா கேமரா எடுத்துட்டு போயிட்டு, அந்த கைய போய் அப்படியே ஜூம் பண்றாங்க. பாருங்க, இஸ்ரேல் பாருங்க, அவன் கைய உடைச்சிருச்சு. அந்த கைய பாருங்க. அந்த கையில அப்படியே இந்த ஃபிங்கர்லாம் அப்படியே பிஞ்சு தொங்குது. அந்த எலும்பெல்லாம் பிடிச்சு உடைச்சிருக்காங்க. அந்த கையில உள்ள அந்த ஸ்கின்லாம் அப்படியே பிச்சுட்டு வருது. அடிச்ச அடியில அவங்களால கைய அப்படி தூக்கவே முடியல. அந்த கை பாருங்க அப்படியே மேங்கிள் ஆயி, அப்படியே ஒரு மாதிரி நஞ்சு போயிருக்கு பாருங்க. இந்த கைய வச்சு இனிமே அவங்க என்ன செய்வாங்க? அவங்க இனிமே சாப்பிட முடியுமா? அந்த வலி பாருங்க. அந்த வலியினுடைய வேதனைய பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த கைய போய் ஜூம் பண்றாங்க. இந்த வீடியோல அந்த 12த் மினிட்ல ஆரம்பிச்சு, வீடியோவோட எண்ட் வரைக்குமே இதான் கத. அந்த அக்கா அப்படியே பாலஸ்தீன மக்கள ஜூம் பண்ணி காட்டுறாங்க. பாருங்க இப்படி, அப்படி அழுவுறாங்க. அவங்க கதர்றாங்க.
அவங்க கண்ணீர் விடுறாங்க, அவங்க வேதனைப்படுறாங்க, அவங்களுக்கு சோறு இல்ல, சாப்பிடுறதுக்கு உணவு இல்ல, அவங்க குழந்தைங்களுக்கு பால் இல்ல, அவங்களுடைய ஸ்கூல் கிடையாது, அவங்களுடைய அவங்களுடைய ஸ்ட்ரீட்லாம் எல்லாம் உடைஞ்சு போயிருச்சு, அவங்களுடைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் எல்லாம் அழிஞ்சு போயிருச்சு, எல்லாம் சொல்றீங்க. ஏன் அழிஞ்சு போச்சு? என்ன காரணம்? அப்படின்னு ஃபைண்டிங் அ ஹோம் இன் அ பிளேஸ் இட்ஸ் நாட் ஈஸி இல்லை. ஸோ அதான் அவங்க எழுதியிருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ஃபில் த வேர்ட்ஸ். ஏன்னா அவங்க எழுதுகிற மாதிரி டெஃபினெட்லி வராது. ஏன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் வேர்ட்ஸ். அண்ட் இவங்க எழுதியிருக்க எல்லாமே இட் இஸ் தி லெட்டர்ஸ் ஃப்ரம் காசா. இட் இஸ் டு ஈச் ஒன் ஆஃப் அஸ், டு தி என்டையர் வேர்ல்ட். இதுல பல பேர் எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, அந்த 2023 அக்டோபர் 7த் அட்டாக்க மட்டும் தான் அன்ப்ரொவோக்ட். ஹமாஸ் பண்ணது அந்த ஒரு மிஸ்டேக்ன்னு சொல்றாங்க. கிடையாது. வரலாறு நெடுக எல்லா விஷயத்திலயுமே இஸ்ரேல் சும்மா இருப்பாங்க. இவன் போய் நோண்டுவான். இவனுக்கு வந்து அரிச்சுக்கிட்டே இருக்கும். இவனுக்கு வந்து கொடைஞ்சுக்கிட்டே இருக்கணும் யாரையாவது. இஸ்ரேல் வந்து இவங்கள அடிச்சாங்களே! இஸ்ரேல் வந்து இவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்களே! இவங்கள வந்து ஜெயில்ல பிடிச்சு வச்சிருக்காங்களே! இவங்களுடைய நிலத்த வந்து புடுங்கிட்டாங்களே! ஏன் புடுங்குனாங்க? நான் திருப்பி திருப்பி சொல்றேன். இந்த எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா, பாலஸ்தீன பொதுமக்கள். அப்பாவிகள் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, இந்த எல்லா வேலையும் பார்க்கிறது அவங்க தான். அடுத்து கடைசியா வீடியோ முடியப்போது. அக்கா வந்து இப்போ இந்தியா, பாகிஸ்தான் வார்க்கு வந்துட்டாங்க. எங்க இப்ப நடந்துச்சுல்ல காஷ்மீர் அட்டாக். அங்க வந்துட்டாங்க. அங்க வந்துல கில்லிங் அதர்ஸ் எப்படி பிரேவரியா மாறும்? மத்தவன கொல்றது எப்படி பிரேவரியா இருக்க முடியும்? நம்ம ஏன் பாகிஸ்தான திருப்பி அடிக்கிறோம்? அப்படிலாம் பேசுறாங்க. இப்போ நம்ம ரீசெண்டாக இந்தியா பாகிஸ்தான் விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது கூட எதுக்குறவங்க கிட்ட ஒரு சில பேருக்கு கோவம் வருது. எப்படி சும்மா இருக்க சொல்றீங்களா, இது கோழைத்தனமான. எப்போ வந்து கில்லிங் அதர்ஸ் பிகேம் பிரேவரி அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் காலம் காலமாக இருக்க ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவ். கில்லிங் அதர்ஸ் தான் பிரேவரி அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஃபால்ஸ் நரேட்டிவ். அப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இந்த விஷயத்திலயும் இவங்க டெரரிசம் அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்தவே இல்ல. காஷ்மீர்ல நடந்தது டெரர் அட்டாக். ரைட்? இது வந்து போர்லாம் கிடையாது. இந்தியா திருப்பி அடிச்சா அதுக்கு பேரு அட்டாக். கவுண்டர் அட்டாக். ஆனா ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனைய ஆரம்பிச்சது யாரு? டெரரிஸ்ட். பாகிஸ்தான்காரன். அவன் தானே பண்ணான். அப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன். பாகிஸ்தான் தீவிரவாதி நம்ம மக்கள கொல்றான். இவங்க இன்னசென்ஸ், இவன் கிரிமினல் மக்கள கொல்றான். நம்ம அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நம்ம என்ன பண்ணலாம்? பார்த்துட்டு சும்மா இருக்கலாமா? இல்ல பாகிஸ்தான் ஆளுங்கள நம்ம மன்னிச்சு விட்டுறலாமா? நம்ம அப்படியே அன்ப அப்படியே நம்ம பொழிஞ்சிரலாமா? அதான் நான் சொன்னேன். அன்பின் மழைய அப்படியே நம்ம மேல ஊத்தி விட்டுருக்காங்க அப்படியே. அன்பா ஊத்துது நம்ம மேல. இந்த அக்கா பேச்ச கேட்டு. ஏன்னா இது மன்னிப்பு அப்படின்றதையும் தாண்டி, இது நேஷனல் செக்யூரிட்டி. தேசிய பாதுகாப்பு. மக்கள வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு. அரசாங்கத்துக்கு வேற வேலை இல்லையா என்ன? அவங்க சும்மாவா போய் அடிக்கிறாங்க அவன போய்? ஏன் அடிக்கிறாங்க? அவன் ஏன் ஃபர்ஸ்ட் இங்க அடிச்சான்? அதான் கேள்வி. இங்க உண்மையாக கேட்கப்பட வேண்டிய மிக முக்கியமான கேள்வி, ஏன் அவன் நம்மள அடிச்சான்? பாகிஸ்தான் தீவிரவாதி ஏன் நம்மள அடிச்சான்? ஏன்னா, அவனுக்கு இருக்க முடியாது. அவனுக்கு அடுத்தவங்கள கொல்லணும். அப்ப நம்ம சும்மா இருக்கலாமா? அப்ப நாளைக்கு ஆனந்தி அவர்களே, உங்கள யாராவது அடிச்சாங்கன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? அப்பயும் இப்படித்தான் கைய கட்டிக்கிட்டு அன்பு பேசுவீங்களா? அடுத்து இந்த அம்மையார் வந்து ஒரு ஸ்டெப்ப தாண்டி இவங்க பெரிய பிலாசபரா மாறிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து அனிமல்ஸ் கிடையாது. நமக்கு வந்து அறிவு இருக்கு. நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ்ன்னு சொல்லி போய் சண்ட போடுறது தப்புன்றாங்க. செல்ஃப் டிஃபென்ஸ் தப்பா? அதையும் தாண்டி யார் போர ஸ்டார்ட் பண்றாங்கன்றது மேட்டர் இல்லையாம். அது விஷயமே இல்லையாம். யார் போர் ஆரம்பிச்சாலும் சரி, யார் என்ன செஞ்சாலும் சரி, நம்ம டிஃபென்ஸ் அப்படின்ற பெயர்ல நம்ம போர் பண்றது தப்புன்னு பேசுறாங்க இவங்க. ஏன்னா நம்ம ஒரு ப்ரைட் எடுத்துக்கிறோம் இல்லையா. we are not like animals. நமக்கு வந்து 6ஆம் அறிவு இருக்கு. நம்ம அந்த அறிவு பயன்படுத்துறோம். and with all that அறிவு if we are only using that to kill each other in the name of defense, in the name of anything, யார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க, யார் செகண்ட் அத கொண்டு போறாங்க, யார் அத பெருசாக்குறாங்க, யார் மோர் பவர்ஃபுல். அப்ப என்ன பண்ணலாம்? நீங்க என்ன பண்ணுங்க, நேரா பாகிஸ்தான் போயிருங்க. பாகிஸ்தான்ல போய் அங்க வாழ்ந்து பாருங்க கொஞ்ச நாள். அப்ப நேரா காசாக்கு போங்க. இப்ப இந்த பொண்ணு போகுதே, ஒரு நாகரீகமா பேசணும். தன்பர்க், கிரேட்டா தன்பர்க். அந்த பொண்ணு. அந்த அம்மையார் அப்படியே போட்ல போறாங்க. போங்க. நீங்களும் அப்படியே போங்க. நேஷனல் செக்யூரிட்டி கூடாதாம். டிஃபென்ஸ் கூடாதாம். யார் போர ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க? அதையும் விட்டுறணுமா? இவரு புத்தர் இருக்காரு இல்லையா? புத்தர். அவரே தோத்துருவாரு. இந்த அம்மாவுடைய அன்புல. அந்த அளவுக்கு அன்ப அப்படியே அன்ப ஊத்துறாங்க. அப்ப என்ன பிரச்சனைன்னா, யாருமே போர வந்து கொண்டாடல. இவனும் சும்மாவா போய் அடிக்கிறாங்க? இந்தியன் கவர்ன்மென்ட்டும், இஸ்ரேல் கவர்ன்மென்ட்டும். அவங்களுடைய பார்டர்ல ஒரு பிரச்சனை இருக்கு. எப்படி இஸ்ரேலுக்கு ஹமாஸ் ஒரு பிரச்சனையா இருக்கோ, அதே மாரி இந்தியாவுக்கு பாகிஸ்தான் ஒரு பெரிய பிரச்சனை. எப்ப பாரு நம்மள அடிச்சுட்டே இருக்கான். நம்ம என்ன பண்ணணும் அப்போ? அப்ப இவங்கலாம் யாருன்னா, ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவங்க. ஏன் சொல்றேன்னா, இப்போ ஒரு 2 வீக்ஸ், 3 வீக்ஸ்க்கு முன்னால ஆனா அத பத்தி நான் வீடியோ போட்டுருக்கணும். போடல. என்னன்னா, மாவோயிஸ்ட் டெரரிஸ்ட்ட வந்து கவர்ன்மெண்ட் கொல்றாங்க. உடனே இங்க உள்ள கம்யூனிஸ்ட்காரன் எல்லாம் அதுக்கு அறிக்கை விட்டுட்டு இருக்கான். ஐயோ! பாருங்க இது ஒரு மோசமான ஒரு கொடூரமான கொலை. நாங்கள் இதை கண்டிக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். கம்யூனிஸ்ட்காரன். சிபிஐ, சிபிஎம் 2ம் ஒண்ணு தானே. அவனுங்க மெயின் ஸ்ட்ரீம் பதிவு செய்யப்பட்ட கட்சி. அவங்க பேசுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா கந்தசாமி அவங்க. அவங்களும் பேசுறாங்க.
எப்படி பேசுறாங்கன்னா, அவங்கள சுட்டு கொன்னாச்சு கவர்ன்மென்ட். யாரு? மாவோயிஸ்ட்ட. சுட்டு கொன்னதுக்கப்புறம், அவங்களுடைய பாடிய ஃபேமிலி கிட்ட ஒப்படைக்கல அப்படின்னு சொல்லி இவங்க அழுவுறாங்க. ஐயோ! பாருங்க. இது பெரிய குற்றம் இல்லையா? திஸ் இஸ் நாட் டெமோக்ரசி. அவன் டெமோக்ரசியா பண்ணிட்டு இருந்தான். அவன் மக்கள கொன்னுகிட்டு இருந்தான். அரசாங்க சிஆர்பிஎஃப் போலீஸ் ஆஃபிசர்ஸ் அவங்கள கொன்னுட்டு இருந்தான். மாவோயிஸ்ட்ட கொலை பண்றதுக்கு நம்ம மக்கள் அழுவுறாங்க. கம்யூனிஸ்ட் மக்கள். அப்போ இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இவங்க எல்லாமே லெஃப்ட் லீனிங் பீப்பிள். அப்படியே லெஃப்ட்ல அப்படியே சாஞ்சுட்டாங்க போய். அப்ப என்ன ஆகும்னா, இவங்களுக்கு டெரரிசம்னா என்ன? டெரரிசம், நேஷனல் செக்யூரிட்டி, மிலிட்டன்ட்ஸ் யாரு? டெமோக்ரசி யாரு? எது போராட்டம்? எது வன்முறை? இந்த மாதிரி எந்த ஒரு வித்தியாசமும் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எந்த ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரிலயாவது மாவோயிஸ்ட்டுக்காக எவனா அழுவானா? நம்ம ஊர்ல அழுதுட்டு இருக்காங்க. மாவோயிஸ்ட் பை டெஃபினிஷன் அவன் ஒரு கொலைகாரன். மாவோனா யாரு? இவர் இருந்தார்ல சைனால, மாவோ. அவர் என்ன பண்ணாரு? ஃபோர்சிபிளா லேண்ட மக்கள்கிட்ட இருந்து புடுங்கி ஒரு விஷயத்த பண்ணாரு. கம்யூனிஸ்ட். இவனுடைய நோக்கமும் அரசாங்கத்த வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணி, கம்யூனிச ஆட்சிய இங்க கொண்டு வரணும் அப்படின்றது தான் இவனுடைய நோக்கம். அப்போ டெமோக்ரஸிக்கும், கம்யூனிசமுக்கும் சம்மந்தமே இல்ல. அப்ப டெமோக்ராட்டிக் கண்ட்ரில மாவோயிஸ்ட் ஒவ்வொரு மாவோயிஸ்டும் கொல்லப்பட வேண்டும். சத்தீஸ்கர்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். 40 வருஷம் அந்த ஊர்ல வந்து கரண்டே இல்லையாம். எங்க மாவோயிஸ்ட் கண்ட்ரோல் பண்ண பிளேஸ்ல. இப்போ கவர்ன்மென்ட் என்ன பண்ணாங்க, அவன அடிச்சு ஓட வுட்டுட்டு 40 வருஷம் கழிச்சு அந்த மக்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரத்த குடுத்துருக்காங்க. இவன் என்ன பண்றான், நம்ம ஊர் கம்யூனிஸ்ட் அதுக்கு அழுதுகிட்டு இருக்கான். அப்ப கவர்ன்மென்ட் என்ன பண்ணணும் அப்டின்னா, மாவோயிஸ்ட்டையும் தாண்டி நம்ம ஊர் கம்யூனிஸ்ட்ட முதல்ல பேன் பண்ணணும். ஏன்னா, நான் ஆக்சுவலி பேன் பண்ணுன்னு நான் பேச மாட்டேன். ஏன்னா, மாற்று கருத்தையும் மதிக்கணும் அப்டின்றது தான் என்னுடைய ஸ்டாண்ட். நான் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன். ரைட். ஆனா, இவங்க பேசுறது வந்து இட்ஸ் நாட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இது டெரரிசம். இது வந்து டெரரிசம் சப்போர்ட். ரைட். இவங்க என்ன பண்றாங்க, டெரரிசம்க்கு வந்து சப்போர்ட் பண்ற எல்லாருமே அரசாங்கத்தால் தூக்கி தூர எறியப்பட வேண்டும். ஏன்னா, இது நேஷனல் செக்யூரிட்டி. மக்களுடைய பாதுகாப்பு. ஓகே. மாவோயிஸ்ட் எத்தன பேர கொன்றுருக்கான்? நீங்க பார்க்கலாம் நியூஸ்ல. அப்ப நம்ம ஊர்ல இருக்கிற இந்த மாதிரியான சாஃப்ட் ஹார்ட்டட் ஃபெமினிஸ்ட், சாஃப்ட் ஹார்ட்டட் லெஃப்டிஸ்ட். சாஃப்ட் ஹார்ட்டட்னா ஐ மீன் இன் த நெகட்டிவ் சென்ஸ். நான் ரொம்ப அன்பானவங்க அப்படி சொல்லல. உண்மை எது, பொய் எது அப்படின்னு பிரிச்சு பார்க்க தெரியாத மக்குகள். ரைட்? அந்த மாரி ஆட்கள் இந்த மாரி தான் பேசிட்டு இருக்காங்க. 37 நிமிஷம் வீடியோல ஒரே ஒரு இடத்துல கூட டெரரிசம் அப்படின்ற வார்த்தை இல்ல. நீங்க பாருங்க அந்த வீடியோவ. அப்ப நம்ம மக்கள் எல்லாருமே ஒரு சாஃப்ட்டா மாறிட்டாங்க. எது உண்ம? எது கரெக்ட்டு? எப்படி பண்ணா சரி? எது தவறு? யார் மேல ஃபால்ட்? அப்படின்றத பத்தி யோசிக்கிறதுக்கான ஒரு பக்குவமோ, அத ப்ராசஸ் பண்றதுக்கான ஒரு எபிலிட்டியோ மக்கள் கிட்ட இல்ல. முக்கியமாக யங் ஜெனரேஷன். அவங்க கிட்ட இல்ல. தே ஹவ் கான் டூ சாஃப்ட், டூ ஃப்ராஜைல் அண்ட் டூ வீக். அவங்களுக்கு இத பிரிச்சு பார்க்கிறதுக்கான ஒரு அறிவே இல்ல அப்படின்றது தான் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஒரு வேதனையான விஷயம். ஸோ யங் பீப்பிள் ப்ளீஸ் ரீட். படிங்க. ஹிஸ்டரிய படிங்க. அதையும் தாண்டி இந்த ஒரு எபிலிட்டிய நீங்க வளர்த்துக்கணும். அதாவது எது உண்மை அப்படின்றத நம்ம வந்து தேடி பார்க்கும்போது, நம்மளுடைய மோரல் சென்சிபிலிட்டீஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ எது மோரல் ரைட், எது மோரல் ராங் அப்படின்றத பிரிச்சு பார்க்கணும். ஏன்னா, நீங்க அந்த ஒரு மோரல் சென்சிபிலிட்டிய நீங்க வளர்த்துக்கிட்டா மட்டும் தான், உங்களுக்கு உண்மையும், பொய்யும் பிரிச்சு பார்க்க தெரியும். அதுவும் அப்படியே இந்த உருகி, உருகி போகாம உண்மைய தேடி படிங்க. ஏன்னா, அப்படியே உருகுறதுன்றது ரொம்ப ஈஸி. ஆனா, உண்மை அப்படின்றது ரொம்ப இட் டேக்ஸ் டைம், இட் டேக்ஸ் எஃபோர்ட், இட் டேக்ஸ் அ மென்டல் ஃப்ரேம்வொர்க். அது வேணும். இதெல்லாம் நீங்க ப்ராசஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ரைட்? நன்றி.